ஓகே. இந்த சாப்டர்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லிஸ்ட்ல இருக்க ஃபங்ஷன்ஸ் பார்க்க போறோம். அதாவது நம்ம ஸ்ட்ரிங்ல பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஸ்ட்ரிங்ல வந்து டாட்ட வச்சு அந்த இண்டெக்ஸ், அந்த லைக் சப்ஸ்ட்ரிங் அப்படி நெறைய பார்த்தோம் இல்லையா? ஸோ எப்படி வந்து அதோட பில்ட் இன் மெத்தட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம். அதே மாரி அப்புறம் என்ன பார்த்தோம்? மேத் ஃபங்ஷன் பார்த்தோம். ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது எப்படி அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது மாரி இதுக்கும் லிஸ்ட்டுக்கும் நமக்கு பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதான் பார்க்க போறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, அப்படி ரொம்ப லேர்னிங்கா போயிட்டுருக்குல்ல. சிம்பிளா இதில இருக்க ஒரு விஷயத்த கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ இந்த நேம்ஸ் இருந்துச்சா, இந்த நேம்ஸ் எல்லாமே ஒரு பர்ட்டிகுலர் கேட்டகரிக்கு கீழ வரும். ஸோ அது என்னன்னு கெஸ் பண்ணுங்க. கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த நேம்ஸ் எல்லாமே ஒரு பர்ட்டிகுலர் கேட்டகரிக்கு கீழ வரும். அது என்னன்னு கெஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். சிம்பிள் தான். யார் கெஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ இது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த லிஸ்ட்ல இருக்க பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஆக்சுவலா இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்பர்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரிங்கில் வந்து வெறும் வந்து லிஸ்ட்டில் வந்து நம்ம வெறும் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான் பார்த்தோம். பட் லிஸ்ட்டில் வந்து நம்ம என்ன டேட்டா டைப் வேணால் ஆக்கலாம். அதாவது லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் வைக்கலாம். ஸோ இது லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ தென் வந்து லிஸ்ட்டில் வந்து நம்ம வேறு கூட வைக்கலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கூட வைக்கலாம். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ், பூலியன் டைப்பு, ஃப்ளோட் நம்பர்ஸ் எது வேணால் வைக்கலாம். அப்படியே மிக்ஸ் கூட பண்ணி வைக்கலாம் ஆக்சுவலாக. நம்ம மற்ற லாங்குவேஜ்லாம் கூட இப்படி பண்ண முடியாது. பைத்தானில் வந்து நீங்கள் டேட்டா டைப் வந்து மிக்ஸ் பண்ணலாம். ஸோ லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்ட்ரிங் கூட வைக்கலாம். பட் யூஸ்வலாக அப்படி வைக்கக்கூடாது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து என்னென்னா, நம்ம மோஸ்ட்லி ப்ராக்டிக்கலாக என்ன நமக்கு யூஸ் ஆகும்னா, லிஸ்ட்டுன்றது என்னது, ஒரு கலெக்ஷன் ஆஃப் சேம் டேட்டா டைப் மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் தான் நம்ம வச்சுருப்போம். ஸோ இது மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். பட் இப்படி வைக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ ஓகே, இது வந்து லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ், இது லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் அப்படின்னு இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்குள்ளே பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். அது மாதிரி ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ இதோட லென்த் எப்படி எடுக்கலாம்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த லென்த்ன்ற இது. ஸோ லென்த் அப்படி கொடுத்துட்டு நம்ம இப்படி கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேம்ஸ் இந்த லிஸ்ட்டோட லென்த் வரும். இந்த லிஸ்ட்டோட லென்த் எவ்வளோ, 5 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ அதோட லென்த் வந்து 5ன்றது பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இப்போ வேறு என்னெல்லாம் இருக்குது, பில்ட் இன் மெத்தட்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ நேம்ஸ் டாட் வச்சாவே உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வரும். ஸோ பாப், ஷார்ட், கவுண்ட் நிறைய இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன இது மாதிரி நிறைய இது வச்சாலே வரும் இல்லையா. ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அப்பெண்ட் பார்க்கலாம். ஸோ டாட் வச்சுட்டு ஒரு ஐடி யூஸ் பண்ணுறப்போ நம்ம பைச்சாம் யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், நமக்கு அதுவே காட்டும் ஆட்டோ சஜஷனில். ஸோ அப்பெண்ட்ன்றது என்ன பார்க்கலாம். ஸோ அப்பெண்ட்றது நம்மளுக்கு அந்த வேர்ட்லேயே புரியுது. என்னது அப்பெண்ட்னா லாஸ்ட்டில் ஆட் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ அப்பெண்ட் பண்ணு, இந்த லிஸ்ட் ஒன்று இருக்குது, இந்த லிஸ்ட்டில் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூவை ஆட் பண்ணு. ஸோ உட்டி அப்படின்னு ஒரு வேல்யூவை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. நான் அப்பெண்ட் பண்ணுறத வந்து பிரிண்ட்டில் போய் போடுறேன். ஸோ அது தப்பு இல்லையா. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அப்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம நேம்ஸை வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அப்பெண்ட் பண்ணிவிட்டு நேம்ஸை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உட்டின்றது லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அப்பெண்ட் என்னதுன்னா லாஸ்ட்டில் ஆட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி வந்து மேஜரான நம்ம எங்கே நிறைய டைம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க ஃபங்க்ஷன்ஸை பார்க்க போகிறோம். அது நமக்கு போக ஞாபகம் இருக்கும். நம்ம மக்கப்லாம் பண்ண தேவையில்ல ஆக்சுவலாக. இதெல்லாம் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். போக நம்ம ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் தானாக வந்து நமக்கு மனப்பாடம் ஆகிடும் உள்ள. ஸோ அப்பெண்ட்னு ஒன்று இருக்குது. அப்பெண்ட் என்ன பண்ணுவோம், லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் ஒரு ஐட்டம் ஆட் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்படிலாம் இருக்குது, இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் பண்ணி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஷார்ட் அப்படின்றது என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் இப்படி ஷார்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா என்ன ஆகும், ஷார்ட்னாவே என்னது அந்த வேர்ட்லேயே உங்களுக்கு புரியுது. ஷார்ட்னா அசெண்டிங் ஆர்டர் ஷார்ட், டிசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணுறது. திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட்டுக்குள்ளே போய் கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட்டுக்குள்ளே இப்படி கொடுக்கக்கூடாது. தனியாக கொடுத்துட்டு பிரிண்ட்டுக்குள்ளே நம்ம நேம்ஸ் தான் பிரிண்ட் பண்ணோம். ஸோ ஒரு வேரியபிளை, ஒரு வேல்யூ இருக்க ஐட்டம் தான் பிரிண்ட் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்மளுக்கு வந்து நேம்ஸ்லாம் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ பாருங்கள் DJR அப்படின்ற ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்மளுக்கு நேம்ஸ் வந்து ஷார்ட் ஆகிருக்கு. அதுதான் ஷார்ட்ன்றது. இப்போ நம்பர்ஸை இதை ஷார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே ஷார்ட் பண்ண என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்பர்ஸை ஷார்ட் பண்ணுறேன்னா, ஸோ நம்பர்ன்ற நம்பர்ன்றது ஒரு வேரியபிள் நேம் தான் இல்லையா. ஸோ நம்பர்ன்ற அந்த லிஸ்ட்டை ஷார்ட் பண்ணுறேன். ஸோ அது ஆல்ரெடி நான் ஷார்ட்டிங் ஆர்டர்லாம் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா வேல்யூ கொடுத்துட்டு பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள் ஷார்ட் ஆகிருக்கு அசெண்டிங் ஆர்டரில். ஸோ இதான் வந்து ஷார்ட்ன்ற மெத்தடோட யூசேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு மெத்தடுக்கு போகலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் நம்ம லைக் இதை அழிச்சிடலாம். அப்பெண்ட் பார்த்துட்டோம், ஷார்ட்டை பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ அழிச்சிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வேறு ஒரு ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ நேம்ஸில் வந்து இப்போது கவுண்ட்டுன்றதும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ கவுண்ட்டுன்றது என்னது, ஸோ இந்த லிஸ்ட்டில் இந்த பர்டிகுலர் நேம் எத்தனை வாட்டி இருக்குது, இந்த பர்டிகுலர் ஐட்டம் எத்தனை வாட்டி இந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அந்த
நம்ம நேம்ஸ்ன்ற லிஸ்ட் எடுத்துருக்கோம். நேம்ஸ் டாட் கவுண்ட் டோரி அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ டோரின்ற அந்த நேம் எத்தனை வாடி இருக்காங்க, 1 டைம் தான் இருக்குது. ஸோ 1 டைம் வரும். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜாய் வந்து டபுள் ஜாய் அப்படின்ற மாதிரி 2 வாட்டி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ஜாய் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக ஜாய் இருக்கணும்ல எல்லாருக்கிட்டையும். ஸோ அந்த மாதிரி பார்த்தப்போ நம்ம வந்து கவுண்ட் இருக்கிறப்போ 2 இருக்குது. ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து 2 டைம்ஸ் இந்த ஜாயின்ற நேம் இருக்கனால நமக்கு கவுண்ட் இருக்கிறப்போ 2ன்னு வந்துருக்கு. ஸோ தென் வந்து நம்ம இப்போது ஆஸ் யூஷுவல் ஒரு லிஸ்ட்டுனா என்ன இருக்குது, நம்ம ஐட்டம் உள்ள இன்சர்ட் பண்ணுவோம், ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ இன்சர்ட் அண்ட் ரிமூவ்ன்றது ஒரு பேசிக் ஃபங்க்ஷன் மாதிரி தான். ஸோ அது கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்சர்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் கூட இன்சர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம அப்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா. அப்பெண்ட் அப்போ உட்டி அப்பெண்ட் பண்ணுறப்ப என்ன ஆச்சு, லாஸ்ட்டில் போய் அப்பெண்ட் ஆச்சு கரெக்டாக. ஸோ நான் பர்டிகுலர் பொசிஷனில் இன்சர்ட் பண்ணணும். அதாவது இன்சர்ட் அட் இந்த மாதிரி இப்போ எனக்கு டோரிக்கு முன்னாடி வரணும், இல்லை டோரிக்கு பின்னாடி வரணுன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த அழிச்சிட்டு இப்போ என்ன பண்ணலாம், டோரிக்கு பின்னாடி. ஸோ இண்டெக்ஸ் என்னது, இண்டெக்ஸ் 0 1 2 இண்டெக்ஸ் 2ல் எனக்கு வரணும். அப்போது டோரிக்கு பின்னாடி, டோரிக்கு நெக்ஸ்ட்டு வரணும். அது டோரி அண்ட் ஜாய்க்கு இன்பிட்வீனில் எனக்கு அந்த ஐட்டமை வந்து இன்சர்ட் பண்ணணும், அந்த நேமை இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இண்டெக்ஸ் 2ல் வந்து நான் வந்து டி இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ சாரி, திருப்பி நான் என்ன பண்ணுறேன், இன்சர்ட் ஃபங்க்ஷன்லாம் நம்ம பிரிண்ட்டில் போடக்கூடாது. நான் லைக் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால திருப்பி நான் பிரிண்ட்லேயே போய் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா விஷயத்தையும். ஸோ இங்கே நம்ம இப்படி பண்ணிவிட்டு நேமை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ பாருங்கள், டூத்லெஸ் டோரி உட்டின்றது நான் சொன்ன மாதிரி இண்டெக்ஸ் 2ல் வந்து நம்மளுக்கு இன்சர்ட் ஆகிடுச்சு. இன்பிட்வீன் டோரி அண்ட் ஜாய்க்கு இன்பிட்வீனில் நம்மளுக்கு அந்த ஐட்டமை இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி இன்சர்ட் பண்ணிட்டோம். அப்போ இன்சர்ட் பண்ணால் ரிமூவ்னு ஒரு ஃபங்க்ஷன் கூட இருக்கும் இல்லையா. ஸோ ரிமூவ் பண்ணலாம் இப்போது. ஸோ ரிமூவ்னு கொடுத்து என்ன பண்ணலாம், பர்டிகுலர் ஒரு இங்கே இருக்க நேமை ரிமூவ் பண்ணணும். ஸோ இங்கே இருக்க பர்டிகுலர் நேமை ரிமூவ் பண்ணணும். இங்கே இருக்க நேம் என்னது இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டோரியை ரிமூவ் பண்ணலாம். ஸோ இப்போ அது ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு நேமை கொடுத்தா அந்த நேம் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ தென் வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம் இந்த மாதிரி பர்டிகுலர் இதை. அதே மாதிரி நம்ம பாப்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பாப் கூட நம்ம யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த கோடிங் பாஸ் சீரிஸ்லாம் போடுறோம். இந்த கோடிங் பாஸ் சீரிஸ் டேட்டா சர்ச்சஸ்லாம் நம்ம சேனலில் போடுறோம். இந்த டேட்டா சர்ச்சஸ்லாம் நீங்கள் பாருங்கள், படிங்க. டேட்டா சர்ச்சஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஸோ டேட்டா சர்ச்சஸ் பிளேலிஸ்ட்டும் நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அங்கே வந்து ஸ்டாக்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸ்டாக் பார்த்தா உங்களுக்கு ஆல்ரெடி புரியும். பாப் அண்ட் புஷ் என்னென்னலாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க சில பேர் மேபி. ஸோ அதெல்லாம் பாருங்கள். தென் வந்து நம்ம இந்த கோடிங் பாஸ் அவங்க ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதில் நான் ஜாவா சால்வ் பண்ணியிருப்பேன். பட் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சால் போதும். ஃபஸ்ட் நான் கான்செப்ட் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி சீரிஸை பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பே இன்க்ரீஸ் பண்ணலாம். மந்த்லி ஒரு 1 lakh 2 lakh ஏர்ன் பண்ணணும்னா அந்த மாதிரி சீரிஸ் பார்க்கணும் நீங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். பாப்ன்ற ஃபங்க்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸோ நேம் டாட் பாப்னு கொடுத்தா பாப்னா என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டில் இருக்க ஐட்டமை ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒரு பர்டிகுலர் நேமை ரிமூவ் பண்ணணும் கரெக்டாக. பர்டிகுலர் நேம் ரிமூவ் பண்ணாமல் நம்மளுக்கு லாஸ்ட்டில் இருக்க ஐட்டமை, லாஸ்ட்டில் இருக்க நேமை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பாப்னு கொடுத்தா லாஸ்ட்டில் இருக்க நேம் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்க லாஸ்ட்டில் இருக்க ஐட்டம், ஸோ லாஸ்ட்டில் இருக்க ஐட்டம் என்னது, வாலி வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடுச்சு பாப்னு கொடுத்தா. ஸோ தென் இண்டெக்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரிங்கில் கூட பார்த்தோம் இல்லையா, இண்டெக்ஸ் ஆஃப் அந்த மாதிரி இண்டெக்ஸ்னு கூட ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி வந்து லிஸ்ட்டில் வந்து நிறைய மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இது ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு தானாகவே வந்து பழகிடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சாப்டருக்கு போயிடலாம்.